மக்கள் எல்லாருக்குமே தெரியுது இப்ப வேடன் யாருன்னு. வேடன் மேடையில நடந்து வந்தாலோ, வேடன் பேசினாலோ இல்ல பாடினாலோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி மக்கள் நம்பும் போது இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். வேடனுடைய கிரேஸ்ங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். 5 வருடத்திற்குள் அவன் அரசியலாக வளர்ச்சி அடையலைன்னா, மைக்கேல் ஜாக்சன் இதே போல தான். ராக் சிங்கர் அவன் சமூக அக்கறையின் மூலம் தான் அவன் வர்றான். கடைசியாக அவனுக்கு புகழ், பணம், கோடிகள், டாலர்கள் எல்லாம் கொட்ட பிறகு மாறிப்பார். இதே நிலைமை யாருக்கு வரும்? இந்த முரளி வேடனுக்கு வரும். 4 வருஷத்துக்கு முந்தைய ஆல்பம் போடுறான், மோடியை பற்றி எழுத்து பேசுகிறான். ஆனால் இவ்வளவு அறிவுள்ள இளைஞன் நீங்கள் கஞ்சா போதையில் இவனுடைய சகாப்தத்தை முடிவு செய்வதற்காக எங்கோ திட்டமிடப்பட்ட விஷயம், பெரிய விஷயம், சின்ன விஷயமாக்க மக்களால் முடக்கப்பட்டது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், வலதுசாரி, இடதுசாரி எல்லாம் வேடனுக்கு எதிராக ஒரு பெரிய வியூகத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படா சிக்குவான்? நம்முடைய வேலையெல்லாம் போச்சு. மாட்டின மட்டனு சிக்குனாக்க சிக்கனு சிக்கோ ஆயிச்சு நாட்டு. இவன் இளைஞன், இவன் எப்போ தன்னுடைய நேர்மையை நிரூபிக்கணும்னா தொடர்ந்து போறான். நீங்க கஞ்சா போடுறத வாங்கி அடிக்க ஆரம்பிச்சா அந்த புறத்துல நீங்க ரகசிய வாழ்க்கை வாழ நண்பர் வந்துருவான். பல விட்டில் பூச்சிகள் வரும், பல அழகழகான தேவதைகள்லாம் விழுகும். அதுல முடிஞ்சதுன்னா ஒரே நாள் இரவுல அவருடைய வரலாறு. அந்த இளைஞனுடைய மரபுன்னு அவன் இத்தனை ஆண்டு காலம் அவனை மேலே தூக்கிட்டு வந்து தெருவில் பாடுறான், வீதியில் பாடுறான், ஆற்றுல பாடுறான், குளத்துல பாடுறான், கட்டையில் பாடுறான், குட்டையில் பாடுறான். இப்படியெல்லாம் பாடி அவன் தன்னுடைய அந்த உணர்ச்சி அப்படியே அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவனே பாடுறான், அவனே எழுதுறான், அவனே இசையமைக்கிறான். தமிழ்நாட்டிலே ஒரு வேடம் உருவாகணும். அவன் கேரளா வேடன், மலையாள மொழிக்கான வேடன். அவன் தாய்மொழியில் தான் உணர்ச்சியை கொட்ட முடியும். இந்த மொழியை அழிச்சு விட்டான். தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கம் அதனுடைய அடி வேரில் ஆசிட்ட ஊற்றி அடிச்சு விட்டான் சார். ஆனா அவர் நெஞ்சில ஆண்டு பச்சை குத்திருக்காரே சார். அதான் தமிழன் என்று சொல்றான். இளையராஜா போன்ற நபர்களுக்கெல்லாம் அவனுக்கு இசை சொல்லி கொடுக்கப்பட்டது, இசை பயிற்றுவிக்கப்பட்டது. ஆனா அந்த வேடனுக்கு அவனை மனிதனாகவே மதிக்கல யார். ஒரு சமூகத்துல ஒரு பிராணியா கூட அவனை மதிக்கல. ஆனால் அவன் தன்னுடைய நெஞ்சில ஆணு பச்சை குத்தி வச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. இப்போ மக்கள் எல்லாருக்குமே புரிதல் இருந்திருக்கும்ல சார். ஏன்னா இவ்வளோ விஷயம் அவரை சுத்தி பின்னி பிணைக்கப்படுது அப்படின்னோடனே இப்போ மக்கள் எல்லாருமே உஷாராயிட்டாங்க. மக்கள் எல்லாருக்குமே தெரியுது இப்ப வேடன் யாருன்னு. இன்னொன்னு, வேடன் மேடையில நடந்து வந்தாலோ இல்ல அந்த இடத்துல நடந்து வந்தாலோ, வேடன் பேசினாலோ இல்ல பாடினாலோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி மக்கள் நம்பும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் யாரும் யோசிக்க கூட மாட்டாங்கல்ல சார். இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். வேடனுடைய கிரேஸ்ங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். 5 வருடத்திற்குள் அவன் அரசியலாக வளர்ச்சி அடையலைன்னா, இது அப்படியே பொலிட்டிக்கலாக மாற்றலைன்னா, நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் இதே போல தானே. ராக் சிங்கர் அவன் சமூக அக்கறையின் மூலம் தான் அவன் வர்றான். கடைசியாக அவனுக்கு புகழ், பணம், கோடிகள், டாலர்கள் எல்லாம் கொட்டின பிறகு மாறி போயிடும். இதே நிலைமை யாருக்கு வரும்? இந்த முரளி வேடனுக்கு வரும். வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ அவன் அதிலிருந்து மீண்டு விடுவானா இல்லை காணாமல் போயிடுவானா? ஏன்னா அவனை விட பல ஆளுமைகள். அவனை முதல் அட்டம்ப்ட் என்ன, கஞ்சா வாங்கி குடிக்கிறான், 4 இழுக்கிறான். அப்போ அவன் எங்கே செழிப்பாகிறான்னு பார்த்தீங்களா? அவன் அந்த 4 வருஷத்துக்கு முந்தைய ஆல்பம் போடுறான், மோடியை பற்றி எழுத்து பேசுகிறான், இப்படி பல விஷயங்களை பேசுகிறான். ஆனால் இவ்வளவு அறிவுள்ள இளைஞன் நீங்கள் கஞ்சா போதையில் சின்ன விஷயம், பெரிய விஷயம். அது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். மக்களால் சின்ன விஷயம் ஆக்கப்பட்டிருக்கு. பெரிய விஷயம் அது. இது சாதாரண விஷயம் அல்ல. இவனுடைய சகாப்தத்தை முடிவு செய்வதற்காக எங்கோ திட்டமிடப்பட்ட விஷயம், பெரிய விஷயம், சின்ன விஷயமாக்க மக்களால் முடக்கப்பட்டிருக்கு. நீங்கள் புலவர் கலிய பெருமாள் என்கிற தூக்கு தண்டனை கைதி அவர். மக்களுக்காக போராடி ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரே
சுப்ரீம் கோர்ட்டில் அவரை பெயில் கொடுக்குறாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கூட அவர் பெயில் கேட்கல. யார்? சுப்ரீம் கோர்ட்டே பெயில் கொடுக்குது. மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன்னு சொல்லுவார். பெயிலே கேட்கலமா. இந்த அமைப்பு ஒரு ஜனநாயக அமைப்பா இல்லை, இது ஒரு முதலாளித்துவ அமைப்பு. இதில் ஜனநாயகமே கிடைக்காது. கரும்பு விவசாயிகளுக்காக தான் போராடுறார். கரும்பு விவசாயிகளுக்கு அநியாயம் பண்ணுறானுங்க. பல லாரி கரும்பை வாங்கி சர்க்கரையை உடனே வித்துறான். அவனுக்கு பல லட்சக்கணக்கான ரூபா பாக்கி வச்சுருக்கான். பல ஆயிரம் விவசாயிகளுக்கு பல கோடி பாக்கி வச்சுருக்காங்க தனியார் சர்க்கரை ஆலை அதிபர்கள். அதுதான் போராடுறாங்க. அவர் ஒரு வேடன், அவர் கலியபெருமாள் வேடன். ஆனால் கலியபெருமாள் வேடனை சாகும் வரை ஜெயிலில் போட்டு குடும்பத்தை சின்னாபனமாக்கி சீரழித்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, அதிமுக எல்லா புறம்போக்குகளும் அவரை கண்டுகொள்ளவே இல்லை. வாழ்நாள் முழுக்க இரட்டை ஆயுள் தடை இருந்துட்டு வந்தார். யார்? ஒரு நக்சலைட். அப்போது மக்களுக்காக போராடுகிற பொழுது இந்த முதலாளித்த அமைப்புகள் கட்சி நடத்துகிற எல்லா அயோக்கிய பயல்களும் ஒன்று சேர்ந்துடும். இப்போ அதே நிலைமை தான் அங்கே. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, வலதுசாரி, இடதுசாரி எல்லா வேடனுக்கு எதிராக ஒரு பெரிய வியூகத்தை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படா சிக்குவான், நம்முடைய வேலையெல்லாம் போச்சு. இப்போ இந்த வேடனை வந்து இன்னொரு மேதகும் அவர் மாதிரி பார்க்குறாங்களா சார்? இல்லை, அது அவர் நீங்கள் அவருடைய போராட்டம் 12 வயசில் ஆரம்பித்த போராட்டம் மரணம் அடைகிற பொழுது அவருக்கு 65 வயசு. 50 ஆண்டு கால போராட்டம். இப்போ இவன் இளைஞன். இவன் எப்போ தன்னுடைய நேர்மையை நிரூபிக்கணும்னா தொடர்ந்து நிரூபிக்கணும். தொடர்ந்து போராட்டம். நீங்கள் கஞ்சா போட்டதை வாங்கி அடிக்க ஆரம்பித்தா அந்த 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 புறத்தில் நீங்கள் ரகசிய வாழ்க்கை வாழ நண்பர் வந்துடுவான். பல விட்டில் பூச்சிகள் வரும், பல அழகழகான தேவதைகள்லாம் வந்து விழுகும். அதில் வந்து முடிஞ்சதுன்னா ஒரே நாள் இரவுல அவருடைய வரலாறே முடிஞ்சு போகும். உஷாரா இருக்கணும். அது அந்த இளைஞனுடைய மரபுன்னு அவன் இத்தனை ஆண்டு காலம் அவனை மேலே தூக்கிட்டு வந்துருக்கு. தெருவில் பாடுறான், வீதியில் பாடுறான், ஆற்றுல பாடுறான், குளத்தில் பாடுறான், கட்டையில் பாடுறான், குட்டையில் பாடுறான். இப்படியெல்லாம் பாடி பாடி அவன் தன்னுடைய அந்த உணர்ச்சி அப்படியே அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவனே பாடுறான், அவனே எழுதுறான், அவனே இசையமைக்கிறான். சார், இப்போ தமிழ்நாடு அரசியலில் இந்த வேடனை எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களாமே சார்? அது இல்லைம்மா. அதாவது அது கேரளாவுக்கு தான் அது சரி. மொழிவாரியாக தான் தமிழ்நாட்டிலே ஒரு வேடம் உருவாகணும். அவன் கேரளா வேடன், மலையாள மொழிக்கான வேடன். அவன் தாய்மொழியில் தான் உணர்ச்சியை கொட்ட முடியும். இந்த மொழியை அழிச்சுட்டான். தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கம் அதனுடைய அடி வேரில் ஆசிட்டை ஊற்றி அழிச்சு விட்டான் சார். ஆனால் அவர் நெஞ்சில் ஆண்டு பச்சை குத்திருக்காரே சார். அதான் தமிழன் என்று சொல்கிறான். தாய் தமிழச்சி, தகப்பன் பழைய தமிழன், சேர நாட்டு தமிழன். அப்போ அவனுக்கு இந்த உணர்வெல்லாம் நானும் விசாரித்தேன். யாராவது ஆசான் இருந்திருக்கானா, இவனுக்கு யாராவது சொல்லி கொடுத்தானா? இப்போ இளையராஜா கலிச்சடைக்கெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இளையராஜா போன்ற நபர்களுக்கெல்லாம் அவனுக்கு இசை சொல்லி கொடுக்கப்பட்டது, இசை பயிற்றுவிக்கப்பட்டது. ஆனால் அந்த வேடனுக்கு அவனை மனிதனாகவே மதிக்கலை யாரும். அவனை ஒரு சமூகத்தில் ஒரு அப்ராணியாக கூட அவனை மதிக்கலை. ஆனால் அவன் தன்னுடைய நெஞ்சில் பச்சை குச்சி வச்சுருக்கான். அப்போ இதெல்லாம் அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அந்த பற்று தானாகவே இயற்கையாகவே வந்து ஒரு விலங்கு ஒன்றும் இல்லை, தூக்குறாங்குருவி முட்டையிலிருந்து குஞ்சு பொரிக்குது, குஞ்சு பெருசாகுது. அந்த கூடு கட்டுறதை ஒரு விஞ்ஞானி கட்ட முடியுமா? கட்ட முடியாது. இப்படி இது மரபணு சார்ந்த விஷயம். நீங்கள் ஒரு சித்தர் எனக்கு சொன்னார், வெள்ளை பருந்து இருக்குல்ல, வெள்ளை பருந்து அது குஞ்சு பொரிக்கிற பொழுது நீங்கள் இது 500 வருடங்களுக்கு முன்பு சித்தர்களுடைய பழக்கம். அந்த பருந்து குஞ்சை, அதாவது கருப்பு, அது பிணந்தண்ணி கழுகு அது இல்லை, வெள்ளை இருக்கும். சரி. அதை மரத்து மேலே ஏறி நல்ல இரும்பு கம்பியை போட்டு அது குஞ்சை கட்டி வச்சுருவாங்க நான் காலில். அது தாய்ப்பறவை இல்லாதப்போ, தாய்ப்பறவை விரை தேடி வந்து பார்த்தா அது காலில் என்ன இரும்பு கம்பி கட்டப்பட்டிருக்கும், அது வெளியே வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அது எங்கேயும் மறுபடியும் பறந்து போய் ஏதோ ஒரு செடியினுடைய வேரை கொண்டு வந்து அந்த இரும்பு கம்பியில் போட்டால் இரும்பு கம்பி வெடிச்சுட்டு குஞ்சை கூட்டிட்டு வேறு இடத்துக்கு போயிடுது. ஏன்னா திருட வந்துட்டான்னு. இந்த
அந்த காலத்து இந்த கண்டக்கோள் திருடர்கள்லாம் இருக்கான், பஜாக்கிரமான ஆட்கள். அவன் என்ன பண்ணும், அப்படியே அந்த அத்தனை குப்பை கூலத்தை கொண்டு போய் நெருப்பிச்சு கொளுத்துனா அது மட்டும் எரியாதான். அதுதான் பூட்டை உடைக்கிறதுக்கான பொருள். பூட்டு மேலே வச்சா பூட்டு தரிச்சிடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் சித்தர்கள் காலத்தில் தமிழனுக்கு உண்டான மரபணு. அதே போல் யானை குட்டி பெரிய யானை இறந்துன்னா 1000 கிலோமீட்டர், அதுக்கு பேர் வலசை பாதைன்னு பேர். அது எங்கே ஆரம்பித்து எங்கே போய் திருப்பி வரும், இதெல்லாம் இப்படி மரபணுலேயே கடத்துவது. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆணினுடைய அணுதான் நம்மள மனிதனாகவே மாறும். இது தாத்தாவுக்கு என்ன குணம் இருந்ததோ அது என் பேரனுக்கு இருக்கு. என்னுடைய தாத்தாவுக்கு என்ன இயற்கை குணம் இருந்ததோ அது உங்க வம்சாவளி, அதுதான் மரபணு. ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு மரபணு மாறி இருக்கக்கூடாதுன்னு அதுதான் காரணம். அந்த நல்ல குணங்கள் பூரா கடத்தப்பட்டு கொண்டே வரும். அதுதான் இப்போ வேடனை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாய் தகப்பன் முப்பாட்டம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு மனம் அது அப்படியே அவன் சொல்றான். அந்த அந்த வியர்வையினுடைய உழைப்பினுடைய கலவை தான் வேடன். வரலாற்றில் பல வேடம் நீங்கள் எனக்கு தெரிந்து நம்ம மேதகும் இப்போ பெரிய வேடம் தான். 16 வயசுல அந்த இயக்கத்துக்கு வர்றாரு. 16 வயசுல சமூக அவலங்களை இவர் ராக் இசை பாடகராக வர்றாரு. அவரு ஆயுத போராளியாக வர்றாரு. வட அமெரிக்காவில் கரும்பு தோட்டத்தில் தொழிலாளர்கள் படுகிற 20 மணி நேர வேலையை எதிர்த்து கேட்பதற்காகத்தான் ஒரு கரும்பு ஆலையில் ஒரு கண்காணிப்பாளராக வேலை செய்கிற ஒரு பண்ணை அடிமையுடைய மகன்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவனோட அர்ஜென்டினாவிலிருந்து வந்து சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் சேக்குவாரா. 2 பேரும் சேர்ந்து வட அமெரிக்காவில் அமெரிக்கா கண்டத்துக்கு ஒரு பெரிய புரட்சியை நடத்தினார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ, ரால் காஸ்ட்ரோ, சேக்குவாரா. அந்த கிராண்ட்மே கப்பலில் முதல்ல வந்து கியூபா கடலில் இறங்குற பொழுது சேரு ஜெகதி 43 பேர் கண்ணு மூடி சாகறான். அப்போ இதெல்லாம் மரபணுவால் கடத்தப்படுகிற விஷயம். ஃபைன் சார். உண்மையாகவே இந்த வேடன் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் தொடர்ந்து வந்து எல்லாருமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதை தான் கண்டிப்பாக நினைக்கிறீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் சார். ஸோ உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.